வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அப்ளைடு மேத்தமேட்டிக்ஸ் 2ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய செகண்ட் டிவிஷனை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ செகண்ட் டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். மிஷின் டேக்ஸ் 10 கிலோ வாட், அதாவது ரியல் பவர் வந்து P அப்படின்றத 10 கிலோ வாட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அட் ஏ பவர் ஃபேக்டர் ஆஃப் 0.6. பவர் ஃபேக்டர் அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை, காஸ் தீட்டா அப்படின்றது தான் பவர் ஃபேக்டர். ஃப்ரம் 400 வோல்ட். ஓகேங்களா? V = 400 வோல்ட் சப்ளை கொடுத்துட்டாங்க. ஸோ 3 டேட்டா கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கால்குலேட் த டோட்டல் லோடு இன் KVA KVAR. ஸோ இது ரெண்டையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. KVA KVAR அப்படின்றது. ஸோ KVA அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை, இன்ஆக்டிவ் பவர். KVAR அப்படின்றது அப்பேரண்ட் பவர், அதாவது டோட்டல் பவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டையும் தான் அவங்க கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக ஒரு பாசர் டயக்ராம் நம்ம வரைஞ்சால் மட்டும்தான் ஈஸியாக தான் செய்ய முடியும். பாசர் டயக்ராம் மேனுவலாக வரைஞ்சி நம்ம இதை கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ரெப்ரசன்ட் அட் அப்பேரண்ட் பவர் அஸ் ஏ பாசர் சம் ஆஃப் ஆக்டிவ் பவர் அண்ட் ரியாக்டிவ் பவர். ஸோ இதை தான் சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் கால்குலேட் பண்ணி அதை வச்சு நம்ம அப்பேரண்ட் பவர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம இப்போ வீடியோவாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டாவெல்லாம் எடுத்து எழுதிட்டேன். ரியல் பவர் Pன்றது ரியல் பவர் = 10 கிலோ வாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பவர் ஃபேக்டர் அப்படின்றத காஸ் பை தான் சொல்லுவோம். ஸோ அது வந்து 0.6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வோல்ட் பார்த்தீங்கன்னா 400 வோல்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா KVA கேட்டிருக்காங்க, KVAR கேட்டிருக்காங்க. ஸோ இந்த டேர்மை நம்ம போன வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ ரியல் பவரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னது KW, அதாவது ஆக்டிவ் பவர் KWன்னு சொல்லுவோம். ரியாக்டிவ் பவர் தான் KVARன்னு சொல்லுவோம். டோட்டல் பவரை தான், அதாவது அப்பேரண்ட் பவரை தான் KVA அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொஸ்டினில் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? KVA கேட்டிருக்காங்க, KVAR கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஹிண்ட்ஸு கிவன் டேட்டா P கொடுத்துட்டாங்க, காஸ் தீட்டா கொடுத்துருக்காங்க, V கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த காஸ் தீட்டாவிலேருந்து நான் பையை கண்டுபிடிக்கிறேன். பை தான் வந்து ஃபேஸ் ஆங்கிள் அப்படின்றது. ஸோ அப்போ பை = காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.6. ஓகேங்களா? ஸோ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.6 அப்படின்றதுக்கு நம்ம டேட்டா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா 53.13 அப்படின்றது வரும். ஓகேங்களா? ஸோ பையோட டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுட்டோம். ஃபேஸ் ஆங்கிள் என்னது 53.13 அப்படின்றத நம்ம நோட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த KVARம் KVAவும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ KVAக்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். டோட்டல் பவர் KVA வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா என்ன அப்படின்னா KW / cos π. இது வந்து எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம போன வீடியோலேயே பார்த்துருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். நம்மளுக்கு வந்து காஸ் தீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது பை தானே. காஸ் பை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஃபார்முலா போடுவோம்? இந்த ரியல் / இந்த டோட்டல் பவர். ஓகேங்களா? ஏன்னா அட்ஜசன்ட் சைடு / ஹைபாட்டன்ஸ் அப்படின்றதான் காஸ் தீட்டா அப்படின்றது நமக்கு தெரியும். நம்மளுக்கு இப்போ வந்து ஹைபாட்டன்ஸும் தெரியாது, அதாவது டோட்டல் பவர் தான் கேட்டுருக்காங்க, அதுதான் தேவை. அப்போ டோட்டல் பவரை நான் கிராஸ் ஆகும், காஸ் தீட்டாவை கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ ரியலுக்கு பதிலாக KW இங்கே எழுதியிருக்கேன். இங்கே இருக்கக்கூடிய இந்த டோட்டல் பவர் அப்படின்றதான் KVA கிராஸாக போயிடுச்சு, காஸ் பைன்றது கீழே இறக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இருக்கிற டேட்டாவை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். KW அப்படின்றத நம்மளுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அதுதான் P. ஸோ இங்கே வந்து 10 கிலோ வாட். ஓகேங்களா? 10 / காஸ் பைக்கான டேட்டா 0.6. ஸோ கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 16.67 அப்படின்றது ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்க ஃபஸ்ட்டு KVA. ஓகேங்களா? அடுத்தது KVAR கண்டுபிடிக்கணும். ஸோ KVAR அப்படின்றது வேறு ஒன்றுமே இல்லை, முதல் செஞ்ச மாதிரியே தான். இங்கே வந்து sin π அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா sin π எடுத்துக்கிட்டோன்னா என்ன வரும்? ரியாக்டிவ் பவர், அதாவது KVAR. ஓகேங்களா? நம்ம இப்படியே போட்டிடுவோம். KVAR / ஹைபாட்டன்ஸ் KVA. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு KVAR தான் தேவை. KVAR அப்படி இருக்குது அப்படின்னா இப்போ இந்த சைடு என்ன வரும்? sin π × KVAன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம KVAR கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, கட்டாயிடுச்சு பார்த்துக்கோங்க. ஸோ sin π அப்படின்றப்ப sin பைக்கான டேட்டாவை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 53.13 × KVA. KVAக்கு லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சா அதே ஆன்சர் தான் 16.67. ஓகேங்களா? ஸோ sin தீட்டாவோட வேல்யூ × இதோட வேல்யூவை போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன டேட்டா வரும் அப்படின்னா 13.33 அப்படின்றதான் டேட்டாவாக வரும். ஸோ இதை நம்ம கால்குலேட்டர்லேயே அடித்து பார்த்துக்கலாம். இப்போ KVAR வந்து 13.33. ஸோ KVA வந்து 16.67, KVAR வந்து 13.33. ஓகேங்களா? ஸோ அவங்க கேட்டிருக்க ரெண்டுமே இதுதான். ஸோ இதை மட்டுமே அவங்க செஞ்சால் போதும் ஸ்டூடெண்ட்டு. நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலேயே இதுலேயே ஃபஸ்ட்டு
டிவிஷன்லேயே நம்ம வந்து டயக்ராம் போட்டு எல்லாமே பண்ணியிருப்போம். செகண்டை பொறுத்த வரைக்கும் சம்மு தான். ஸோ இந்த மாதிரி செஞ்சாலே போதும் தான். அடுத்து இதே தான் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அப்பேரண்ட் பவர் மெத்தடில் கேட்டிருக்கான். ஸோ அப்பேரண்ட் பவர் அப்படின்றது டோட்டல் பவர் தான். டோட்டல் பவர் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த ரியல் பவரையும் ரியாக்டிவ் பவரையும் ஆட் பண்ண வரக்கூடிய டோட்டல் பவர் தான். ஸோ அப்போ அப்பேரண்ட் பவர் அப்படின்றத நம்ம என்ன மாதிரி எழுதலாம் அப்படின்னா, ரியல் பவரில் இருக்கக்கூடியது 100 kV 100 kW ப்ளஸ் நமக்கு கிடைக்கக்கூடிய ரியாக்டிவ் பவர் kVAR அப்படின்றது 13.33 I அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேட்டில் நம்ம காமிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து அப்பேரண்ட் பவர் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய செகண்ட் டாப்பிக்கு. ஃபுல்லாகவே தியரி ஓரியன்டாக சம்மாவே எழுத சொல்லியிருப்பாங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.